ராமநாதபுரம் தொகுதியில் திங்கட்கிழமை மதியம் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்வேன் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றதற்கு ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஒருவரே காரணம் என்று பாஜக கூட்டணியில் போட்டியிடும் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலே 6000 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறார். அப்ப 23,000 குறைவு 6000 சேர்ந்தா 30,000 வாக்குகள். எனக்கு வர வேண்டிய வாக்குகள் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு சின்னத்துக்கு வர வேண்டியவர்கள், புரட்சி தலைவர் இந்தியாவுக்கு சின்னத்துக்கு வர வேண்டிய 30,000 வாக்குகள் எங்கே கொண்டு பதில் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். கூட்டி காய்கறி அழைத்து இரட்டை இலைக்கு நிற்க வைத்து படி வாங்கினார்களா இல்லையா? ஒருவர் தான். எவ்வளவோ அமைச்சர்கள் எடப்பாடியார் இருந்து எவ்வளவோ பேர் எல்லா அமைச்சர்களும் இரவு பகலாக மாட்டு வண்டியில எல்லாம் பயணம் செய்திருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள். இந்த பாராளுமன்றத்தில் அதிமுகவில் இருக்கின்ற அத்துறை தொண்டர்களுக்கும் அத்துறை நிர்வாகிகளுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருவரை தவிர அந்த ஒருவர் செய்த சூழ்ச்சிதான் ஒரு மிகப்பெரிய 8000 வாக்குகள் தோல்வி. ஆகவே எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது, அது பின்னால் பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.